ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் தமிழ் பாஸ் சேனல். வாங்க இன்றைக்கி சிக்கன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் தாளிச்சிட்டு கருவேப்பிலையும் போட்டுட்டு வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். அது நம்ம 1.5 ஸ்பூன் நல்லா இஞ்சியும் பூண்டையும் அரைச்சி வச்சுருக்கேன், அதை அப்படியே போட்டுடலாம். 1.5 ஸ்பூனுக்கு போட்டுவிட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு நெக்ஸ்ட் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நான் 2 தக்காளி எடுத்து அதை கட் பண்ணி சின்ன சின்னதாக வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். உப்பு போட்டு வதக்கணும் அப்படின்னா சீக்கிரமாக வதங்கிடும், அதுக்காக தான் நான் உப்பு போட்டு வதக்குறோம். நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம சிக்கன் இருக்குல்ல, அதை நல்லா கழுவி மஞ்சத்தூள் உப்பு போட்டு வச்சுருக்கேன், அதையும் இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதையும் போட்டுடலாம். சிக்கனையும் சிக்கன் நல்லா வதக்கி விட்டுட்டு சிக்கன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கிட்டேன். ஓகே, நான் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். எங்களோட லைட்டாக காரமாக இருக்கும், அதனால் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அடுத்து கரம் மசாலா தூள் போட்டுக்கலாம், அதையும் போட்டுட்டு ஏற்கனவே நம்ம மஞ்சத்தூள் போட்டிருக்கோம், இருந்தாலும் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஆன்டிபயோட்டிக்கில் ஸோ ரொம்ப நல்லது, அதையும் போட்டுக்கலாம். போட்டுவிட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. அதுக்கிட்ட இப்போ தேங்காய் அரைச்சி வச்சுருக்க தேங்காய், மிளகு 1 ஸ்பூனு, அரை மூடி தேங்காய் எடுத்து நல்லா அரைச்சிட்டு அப்புறம் மிளகு, சீரகம் ஒரு 1/2 ஸ்பூனு எல்லாம் போட்டுட்டு நல்லா அரைச்சிட்டு இப்போ நம்ம சிக்கன் குழம்புல ஊற்றிடலாம். அதையும் ஊற்றி விட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை நல்லா வதக்கிட்டு நமக்கு எவ்வளோ சிக்கன் குழம்பு திக்காக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றி சிக்கனை நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சிட்டோன்னா இன்னும் நல்லா ஈஸியாக வந்துடும், பஞ்சு போல். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக சிக்கன் குழம்பு எப்படி செஞ்சிடலாம். இது சப்பாத்திக்கு, தோசைக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்துக்கு எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம், ட்ரை பண்ணுங்கள். லாஸ்ட்டாக இறக்கும்போது மல்லித்தலை போட்டு இறக்கிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.